பரந்தூரில் விமான நிலையம் வரக்கூடாது அப்படின்னு தொடர்ந்து விவசாயிகள் அவங்க போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறது. சமீபத்தில் விஜய் அவர்கள் கூட அதுக்கு ஆதரவு தெரிவிச்சது. அதே போல் தமிழக அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாருமே பரந்தூரில் விமான நிலையம் வரக்கூடாது அப்படின்னு விவசாயிகளுக்கு ஆதரவு தெரிவிச்சிட்டு இருக்கிறது. இப்படி ஒட்டுமொத்த நம்ம தமிழக அரசியல் தலைவர்கள் எல்லாரையுமே ஒரே மேடையில் தற்போது ராஜா அவர்கள் அசிங்கப்படுத்தும் விதமாக ஒரு சர்ச்சையான பேட்டி ஒன்று இன்னைக்கு மதுரையில் அவர் பேசியிருந்தப்ப கொடுத்துருக்காரு. ஸோ அப்படி ஒட்டுமொத்த நம்ம தமிழக அரசியல்வாதிகள் எல்லாரையுமே ராஜா அவர்கள் என்ன தான் சொல்லியிருக்காங்க, முக்கியமாக விஜயை பற்றி அவர் என்ன சொல்லியிருக்காரு இங்கே அப்படிங்கிறத நீங்களே பாருங்க. முந்தானா பரந்தூருக்கு போனாரா யாரோ ஒருத்தர், ஜோசப் விஜயா, அது எனக்கு தெரியல. அவர் போனாராம். அவர் என்ன சொல்றார், நான் முன்னேற்றத்திற்கு எதிரானவன் அல்ல. அவர்கிட்ட எனக்கு ஒரு கோரிக்கை இருக்கு, அதனாலதான் இதை நான் கேட்கிறேன். நான் முன்னேற்றத்திற்கு எதிரானவன் அல்ல, விமான நிலையம் வேண்டும், ஆனா பரந்தூர்ல இல்லைன்னு. நான் என்ன சொல்றேன், நண்பர் விஜய் அவர்கள் எங்க அதை கொண்டு வரணும்னு சொல்லி அங்க இருக்கிற விவசாயிகள்ட்ட எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு ஒப்பந்தத்தை வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா மத்திய சர்க்கார் அங்க அந்த விமான நிலையத்தை அமைக்கும். என்ன வாட் இஸ் ஹேப்பனிங் இன் தமிழ்நாடு? எல்லா அரசியல் தலைவர்களும் தற்குறிகள், இவர்களுக்கு பிரச்சனைகள் புரிவதில்லை. அதனால என்ன பண்றது, நம்ம தற்குறிகளுக்கு எதிர்த்து எதிர்நீச்சல் போட வேண்டியிருக்கு. We will do. Thank you. ஸோ நாட்டின் வளர்ச்சி பணிகளுக்காக இந்த மாதிரியான சூழ்நிலை அவ்வப்பொழுது எடுக்க வேண்டியது நிலைமை ஏற்பட தான் செய்யும். அதை கூட புரிஞ்சிக்காம இந்த மாதிரியான அரசியல் கட்சி தலைவர்கள், முக்கியமாக விஜய் மாதிரியான ஆளுங்க இந்த மாதிரி அவங்க சர்ச்சையான பேச்சிலையும் செயலையும் ஈடுபடுறது, அவங்க எல்லாருமே தற்கூறிகள் அப்படின்னு இந்த விஷயத்தில் இருந்து புரியுது அப்படின்னு தற்போது ராஜா அவர்கள் ஒட்டுமொத்த அரசியல் தலைவர்கள் எல்லாரையுமே அசிங்கப்படுத்துகிற மாதிரியான இந்த பேட்டியை இன்னைக்கு கொடுத்துருக்காரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள்.